வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இப்போது நம்ம காணப்போவது ஒரு முக்கியமான, அதே சமயத்தில் ரொம்ப குறுகிய கால பயனுள்ள ஒரு தகவலாக, குறிப்பாக தொழிலை செய்பவர்களுக்கு, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டுமே பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது. அடுத்து வரக்கூடிய 2 வார காலகட்டங்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராகவே வரப்போகுது. ஒவ்வொரு மாதத்திலையும் அதை 2ஆக பிரித்து கொண்டு, முதல் 2 வாரத்திற்கான பலன்கள் முன்னாடியும், அதன் பிறகு அடுத்த 2 வாரங்களுக்கான பலன்களும் நான் வழங்குவதாக இருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கான வியாபார ரீதியான இலவச பொது தகவல்களும் நான் தரதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியோடைய இறுதியில் வரும். கவனமாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ முக்கியமான இந்த பகுதிக்குள்ளார போகலாம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி 2025 முதல் 15 நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம முடிந்தவரை சுருக்கமாக பார்த்துருவோம். இதில் வியாபார ரீதியாக பண வருவாய்க்கான நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, அதே போல் 14ஆம் தேதி. இந்த தேதிகளில் உங்களுக்கு வரவேண்டிய ஏதேனும் நிலுவைத் தொகை இருந்தால் அது வருமாறு நீங்கள் முன்னாடியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா புதிய ஆர்டருக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே அதை நீங்கள் இந்த திட்டமிட்டு இந்த தேதிகளில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் இம்மிடியட்டாகவே அதுக்கான அட்வான்ஸ் நீங்கள் வாங்கிட்டே வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை தரக்கூடிய நாட்களாக இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சரி, இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஆர்டர் துவங்கி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அதுக்கான எனக்கு பேமெண்ட்டே சுத்தமாக வரலை அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடியவர்கள் மிக சரியாக 6ஆம் தேதி நீங்கள் உங்களுடைய ஃபாலோஅப்பை நீங்கள் பண்ணணும். 6ஆம் தேதி போல் உங்களுடைய பேமெண்ட்டு வாங்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் முன்னாடியே முன்னெடுத்து வச்சுருங்க. இந்த தேதியில் உங்களுக்கு கரெக்டாக அந்த அமௌண்ட் சேரும். அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். தவிர்க்க வேண்டிய தேதிகள் இந்த முதல் 15 நாட்களில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது, குறிப்பாக 4ஆம் தேதியை நீங்கள் முழுசாக தவிர்த்துக்கோங்க. அந்த தேதியில் நீங்கள் ஒரு ஆர்டர் சம்மந்தமாக ஒருத்தவங்கள்ட்ட போய் நிற்கிறதோ அல்லது ஒரு இன்வாய்ஸ் கொடுக்குறதோ, புதிய ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுகிறதோ, அது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க. அதே போல் 8ஆம் தேதி இந்த தேதியிலையுமே நீங்கள் புதிதாக இந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பதற்கான நாளாக அதை வச்சுக்காதீங்க. ஒரு சாதாரணமாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை கூட அந்த நாளில் வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் அறிவுறுத்துவேன். ஏன்னா அந்த தேதியில் நீங்கள் செய்ய முயற்சி பண்ண போகும்போது காரியத்தடை அப்படிங்கிறது ஏற்படும். போன காரியம் அப்படிங்கிறது நடக்காமல் ஏமாற்றத்தோடு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். பொதுவாகவே இந்த மாதம் இப்போ நான் சொன்ன இந்த தேதிகள் மிக மிக முக்கியம். அதில் ரொம்ப சிறப்பு மிகுந்த நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இப்போ நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன அந்த 1, 10, 14 ஆகிய தேதிகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. இருப்பினும் இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த 2025 ஜனவரி உங்களுக்கு ஒரு புதிய துவக்கமாக, நல்ல துவக்கமாகவே உங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் என்னென்னா, இந்த ஆண்டு 9ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்குது, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. இந்த செவ்வாய் அப்படிங்கிறது 1ஆம் எண்ணுக்கு நல்லது செய்யக்கூடியது. ஒன்றுனா என்ன? ஒன்றுனா ஆதித்யன், சூரியன். செவ்வாய் மங்களக்காரகன். ஸோ சூரிய மங்கள யோகத்தை தரக்கூடியது. ரொம்ப அற்புதமாகவே இருக்கும்.
இருப்பினும் அந்த 4, 8 வரக்கூடிய தேதிகளில் மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் வைத்துக்கொள்ள வேண்டாம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஜனவரி 2025 இந்த முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு சுமாரான ஒரு துவக்கமாகவே இருக்கும். இது புத்தாண்டு சமயத்தில் என்னடா இது நமக்கு வியாபார ஆர்டர்லாம் பெருசாக வரலையே அல்லது நிலுவைத் தொகை அதிகமாக இருக்கே அப்படின்னு கூட நீங்கள் கலங்கக்கூடும். பட் அது நிரந்தரம் கிடையாது. ஒரு ஒரு கொஞ்ச நாள் அந்த ஒரு சிறிது நாட்கள் மட்டும் ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது இருக்கும். ஆனால் இது நிரந்தரம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து அதை போட்டு ரொம்ப அலட்டி கொள்ள வேண்டாம் அல்லது ரொம்ப பெரிதுபடுத்தி பயப்படவும் வேண்டாம். நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளில் உங்களுடைய காரியங்களை முன்னெடுங்க. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அது வந்து உங்களை வந்து பெருசாக கவுத்துறாது, உங்களை காப்பாற்றவே செய்யும். உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை ஏதேனும் நீங்கள் வசூல் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரியாக 7ஆம் தேதி அதற்கான முயற்சி எடுங்க. ஜனவரி 2025 7ஆம் தேதி அதற்கான முயற்சியை முன்னெடுங்க. அது வந்து உங்களுக்கு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு இம்மிடியட்டாகவே அந்த நிலுவைத் தொகைங்கிறது நீங்கள் உங்கள் கைக்கு வந்துடும். நீங்கள் இவ்வளோ நாள் ஆர்டர் சப்ளை பண்ணி எனக்கு அது அதனால் பிரயோஜனமே இல்லாமல் இருக்குது, எனக்கு பேமெண்ட் வரலைன்னா இப்போ பண்ணுங்க வரும். அதே போல் ஒரு வியாபாரம் சார்ந்த ஒரு முக்கியஸ்தரை போய் பார்க்குறீங்க, ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கலாம் அல்லது இந்த பேங்க்கு உங்களுடைய பிஸ்னஸுக்கு ஏதேனும் ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு எம்எஸ்எம்இ ஹெல்ப் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது, அது சார்ந்த மனிதரை போய் பார்ப்பதாக இருக்கிறதா இருந்தால் அதை வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகளில் வைத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் தேதி அதே போல் 14ஆம் தேதி இந்த தேதிகளில் நீங்கள் அது சார்ந்த முயற்சிகளை முன்னெடுங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதே போல் 10ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து புதிதாக ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து துவங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் இப்போ இருக்கக்கூடிய வியாபாரத்தோட வேறு ஏதாச்சும் சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் சர்வீசஸையும் ஆட் பண்ணுவதாக இருந்தீங்கன்னா அதை 10th அன்னைக்கு நீங்கள் செய்து கொள்ளலாம். வியாபாரம் சார்ந்த ஏதேனும் ஒரு தடைகள் நீங்குவதற்கான பிரார்த்தனைகளோ வழிபாடோ செய்வதற்கு நீங்கள் 11ஆம் தேதியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் இறை வழிபாடு செய்துட்டு வர்றது அல்லது வியாபாரம் நல்லா செழித்தோங்கணுங்கிறதுக்காக காணிக்கை செலுத்திட்டு வருது, இதெல்லாமே வந்து எல்லா நாளும் பண்ணிட மாட்டாங்க. நான் சொல்வது மிக தேர்ந்த வியாபாரிகள் குறிப்பிட்ட நாளில் தான் அதெல்லாம் செய்வாங்க. அதுபோல் உங்களுக்கு இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதத்தில் 11ஆம் தேதியை நீங்கள் வந்து அந்த ஆன்மீக காரியத்துக்காக நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. அந்த தேதியில் நீங்கள் வியாபாரம் சார்ந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கான பிரார்த்தனையோ பூஜையோ அல்லது காணிக்கையோ செலுத்துறீங்கன்னா அது நிச்சயம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்து பண்ண வேண்டிய காரியமாக இருந்தாலும் கூட நீங்கள் ரொம்ப நல்லது தான், நீங்கள் போயிட்டு வாங்க. அது வந்து நிச்சயம் வந்து வியாபாரத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். உங்கள் வேண்டுதல்ங்கிறது உடனே பலிக்கும். இப்போ எந்த தேதியில் உங்களுடைய விஷயத்தை குறுக்கிக்கணும், முயற்சியை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2ஆம் தேதி 2 ஜனவரி 2025, அதே போல் 4 ஜனவரி 2025, அப்புறம் 8 ஜனவரி 2025 இந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயமே தயவுசெய்து தூங்கவும் வேண்டாம், முயற்சி பண்ணவும் வேண்டாம். இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் ஆர்டர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஃபாலோஅப்புக்காக நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, திடீர்னு உங்கள் மேலே எரிஞ்சு விழுந்து இனிமேல் ஃபோனே பண்ணாதீங்கன்னு கட் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து என்னடா இது நம்மளே கெடுத்துட்டோமா ஃபோன் பண்ணி அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் நடந்துடும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் அந்த முயற்சிகளை எடுக்காதீங்க, சரியா? மற்றபடி நாம் எது நல்லது பண்ணுதோ அந்த தேதியில் முயற்சி எடுக்கலாம்.
ஆனால் இந்த 8 வரக்கூடிய 2 வரக்கூடிய இந்த தேதிகளில் 2 ஜனவரி 8 ஜனவரி இந்த தேதிகளில் எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பதே நல்லது. குருவுக்குரிய 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி 2025 முதல் 2 வாரங்கள் பிஸ்னஸ் ரீதியாக எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தால் அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல துவக்கமாகவே இருக்க போகுது. 2025 அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. செவ்வாய் வந்து குருவுக்கு குரு மங்கள யோகத்தை உண்டாக்கக்கூடியவர் குருவோடு இணையும் பொழுது. அதனால் துவக்கம் நல்லாவே இருக்குது. அதனால் நீங்கள் வியாபார ரீதியான ஒரு எக்ஸ்பேன்ஷன் பிளான் பண்ணுறீங்க, வேறு சில சர்வீசஸ் ஆட் பண்ணி அல்லது புதிய பொருட்களை சேர்த்து ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. அது பயங்கரமாக கிளிக் ஆகும். நிச்சயமாக அது உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்திற்கு வலு சேர்க்கக்கூடியதாக லாபங்கள் தரக்கூடியதாகவே அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இருப்பினும் ஒரு சில தேதிகளில் உங்களுக்கு இது வந்து கை கொடுக்காது. ஒரு சில தேதிகள் உங்களுக்கு சிரமங்களை உண்டு பண்ணுற மாதிரி ஆகிடும் வியாபாரத்தில். அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தால் 4 ஜனவரி 2025, அதே போல் 6 ஜனவரி 2025, 7 ஜனவரி 2025 இந்த தேதிகளை தவிர்த்துக்கோங்க. அதே போல் 8 ஜனவரி 2025 இந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் இருப்பதே நல்லது. அந்த தேதிகளில் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னாலும் அது டிசப்பாயின்மெண்ட்ஸை தான் உண்டு பண்ணும். முதல்ல வந்து நான் ஆரம்பமே நல்லா இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலுமே கூட ஒரு சில தேதிகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக, உங்களுடைய வேகத்துக்கு வேகத்தடை போடுவதாக எதிர்பாராத விதமாக அமைந்துவிடும். அது போன்ற நாட்கள் தான் இவையெல்லாம். சரி, அப்போ எந்த தேதி வந்து நல்லா இருக்கும் இந்த முதல் 15 நாட்களில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி உங்களுக்கு மிகவும் உகந்த ஒரு நாளாக நீங்கள் எடுத்துக்கணும். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நிறைய வியாபாரங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் இயங்குவதால் வியாபாரத்திற்கு வந்து நம்ம நாள் லீவ் கணக்கே கிடையாது. பண்டிகை நாள்னால் தீபாவளி அன்றைக்கி கூட அந்த துணிக்கடை திறந்து தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அது மாதிரியான ஒரு அமைப்பை சார்ந்து இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது 3ஆம் தேதி 3 ஜனவரி 2025 உங்களுக்கு ஏதேனும் ஒரு நிலுவைத் தொகை வர வேண்டியது இருக்குது, இவ்வளோ நாள் வரலை அப்படின்னு சொன்னால் இந்த தேதியில் முயற்சி பண்ணுங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த 3, 12 ஆகிய தேதிகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக 9 ஜனவரி 2025 இந்த தேதியுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் எல்லா காரியங்களும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை உண்டு பண்ணும். இப்போ நான் சொன்ன இந்த 3, 12, 9 இந்த தேதிகளில் எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்கும் அந்த விஷயங்கள்லாம். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு முதல் நாள் வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம், தலையால் தண்ணி குடித்தோம், ஆனால் ஒரு இன்ச்சு கூட நகராத ஒரு காரியம் இன்றைக்கி ஒரு முயற்சியுமே பண்ணலை, தானாகவே நடக்குதே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு சட்டுன்னு எல்லா வேலையும் வேகமாக முடியும். ஏன்னா உங்களுடைய எனர்ஜியோடு ஒத்து போகக்கூடிய ஆற்றலை உடைய நாட்களாக அது இயங்குவதால் அதை நீங்கள் தாராளமாக உங்களுக்கான அதிர்ஷ்ட நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு சில பேர் வந்து புதிதாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் தூங்குவதற்கு இனாகரல் டேயாக அமைச்சுக்கலாமான்னு கூட கேட்கலாம். தாராளமாக அமைத்து கொள்ளலாம். அந்த நாளில் தோங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீண்ட நாள் அது வந்து பயன் தரக்கூடிய வகையில், லாபம் தரக்கூடிய வகையில் அது அமையும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி முதல் 2 வாரங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிறக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. இந்த 9ஆம் எண் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்த அளவுக்கு கெடுதல் அப்படிங்கிறது எதுவுமே பண்ணிடாது. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமைய போகுதுன்னு சொல்லலாம்.
என்ன சார் நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் கொஞ்ச நாளாகவே ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கேன் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கலாம். அது எல்லாமே இந்த இலவச குறிப்பு பகுதியில் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த முதல் 2 வாரங்களில் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வியாபாரமே நடக்கலை, பண வருவாய் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக 6ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு வருவாய் வந்து சேரக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த முதல் 2 வாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நாளாக அதிர்ஷ்ட தினங்களாக அமைவதால் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த முடிவுகளை நீங்கள் அந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய வியாபாரத்திற்கு நன்மை தராத காலகட்டமாகவும் இருக்கும். அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது 8 ஜனவரி 2025 வந்து உங்கள் வியாபாரம் சார்ந்த முடிவுகளுக்கும் புதிய துவக்கத்திற்கும் அது முழுமையாக தவிர்த்துக்கோங்க. அந்த தேதியில் எதுவும் செய்யாதீங்க. அது வந்து உங்களுக்கு பெரிதாக கை கொடுக்காது. மேலும் உங்களுடைய முயற்சி மீன் உங்களுடைய மனதிற்கும் அது வந்து பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணும். வேறு எந்த தேதி வந்து புதிய விஷயங்கள் துவங்குவதற்கான தேதியாக அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் இயல்பாகவே அந்த 1ஆம் தேதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தான் இருக்க போகுது. அதுலேயும் 4ஆம் எண்காரர்களுக்கு இந்த 1 ஜனவரி 2025 அந்த முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவிட்டியை குறிக்கக்கூடிய தேதியாகவே அது அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக 14th ஜனவரி 2025 இந்த 14ஆம் தேதியுமே உங்களுக்கான பாசிட்டிவான நாள். அதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை துவங்குவதற்கு அல்லது ஒரு நியூ சர்வீஸ் பிஸ்னஸ் ரீதியாக ஆட் பண்ணுவதற்கு அல்லது வியாபாரம் சார்ந்த ஒரு உதவி கேட்பதற்காக ஒருவரை போய் பார்ப்பதற்கு இது எல்லாமே வந்து இந்த 14 வந்து அதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் முக்கியமாக இந்த முதல் 2 வாரத்தை பொறுத்த அளவுக்கு செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், எதுலேயும் போய் அதிகப்படியாக பணத்தை முதலீடு பண்ணிடாதீங்க. அதிகமான மெட்டீரியல்ஸை வாங்கி வச்சுட்டு தேவைக்கு அதிகமாக வாங்கி வச்சுட்டு அப்புறமேல் அது வியாபாரம் நடக்கலையே, நம்ம பணம்லாம் அதில் முடங்கிருச்சே அப்படின்னு வருத்தப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அதனால் இந்த ஜனவரி 2025 பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வைக்காமல் அல்லது ரொம்ப அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்ன தேவையோ அதுக்குண்டானது மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே பெரிய அளவுக்கு நீங்கள் தப்பிச்சிடலாம். குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு உதவி அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். அது நான் ஏற்கனவே சொன்ன தேதிகளில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா 6ஆம் தேதி, அதற்கு அடுத்தபடியாக 10ஆம் தேதி கூட நீங்கள் அமைத்து கொள்ளலாம். இந்த தேதியில் உங்களுக்கான உதவி கேட்டு நீங்கள் ஒரு பேங்க் போகிறீங்க அல்லது ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு சப்சிடின்னு சொல்லுவாங்க, சலுகை ஏதாச்சும் எதிர்பார்த்து அதுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த தேதியில் துவங்குங்க. அது உங்களுக்கு குயிக்காக ப்ராசஸ் ஆகும். சில நேரங்களில் இதுக்கெல்லாம் விண்ணப்பிக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம அப்ளிகேஷனே ப்ராசஸே ஆகாது, ரொம்ப இழுத்தடிக்கும். பட் நான் சொன்ன இந்த தேதிகளில் செய்யும்போது அது உங்களுக்கு குயிக்காக ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு உடனே பலனும் தரும். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி 2025ங்கிறது ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய வகையிலேயே இருக்க போகுது. அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்டு இந்த முதல் 2 வாரங்களுக்கு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஒரு துவக்கமாக இருக்கும். இவ்வளோ நாள் ஏதேனும் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் கிடைக்காமல் உங்களுக்கு நிறைய இன்கமில் வந்து குளறுபடிகள் ஏற்பட்டிருந்துச்சுன்னா இப்போ இந்த முதல் 2 வாரத்தில் அது எல்லாமே சரியாகி உங்களுக்கு பண வருவாய் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் உண்டு பண்ண போகுது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 அப்படிங்கிறதே செவ்வாயின் ஆதிக்கத்தில் துவங்குது. புத மங்கள யோகம் ஒரு பக்கம் வந்து புதன் 5 அப்படின்னாலே அறிவுக்கான கிரகம். நீங்கள் வந்து வியாபாரத்திற்குன்னே பிறந்த மனிதர்கள் 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்கள்
உங்களுக்கு மிகவும் ஆற்றல் மிகுந்த ஒரு காலகட்டமாகவே இந்த 2025 அமையும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக இந்த முதல் 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த 5 ஜனவரி 2025, 14 ஜனவரி 2025 இந்த 2 நாட்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த 2 நாளில் நீங்கள் பண வருவாயும் எதிர்பார்க்கலாம், நியூ ஆர்டர்ஸ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு இனாகரலே பண்ணலாம். புதுசாக ஒரு விஷயத்தை துவங்குறீங்களா, நீங்கள் புதுசாகவே துவங்கலாம், இனாகரலே பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதிய சர்வீசஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக செய்யலாம். எந்தவித யோசனையும் வேண்டாம். அது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஒரு வேல்யூ ஆடானாக உங்களுக்கு உங்கள் லைஃப்பில், உங்கள் பிஸ்னஸ் லைஃப்பில் அது நிச்சயம் கை கொடுக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி பெறவும் செய்யும். வியாபார ரீதியாக ஒரு சிலருக்கு வந்து நான் கேட்ட இடத்துல எனக்கு வந்து உதவிகள் கிடைக்க பெறாமல் பிஸ்னஸ் ஸ்டக்காக இருக்குது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியை முன்னெடுக்க வேண்டிய நாள் வந்து ஏற்கனவே நான் சொன்ன தேதிகளில் ரொம்ப குறிப்பிட்டபடி சொல்லக்கூடிய தேதியாக இந்த 15ஆம் தேதியை வைத்துக்கொள்ளுங்கள். 15 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பணத்தை தரக்கூடிய ஒரு வகையில் செயல்படும். மாத ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்டால் 6ஆம் தேதியை வைத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 தேதிகளை உதவி, முக்கியமாக பணம் சார்ந்த உதவி, ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு லோன் அப்ளை பண்ணுவதோ அல்லது ஒருத்தர்கிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுறதோ, அது போன்ற முயற்சிகளுக்கு இந்த 6ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் அமைத்து கொள்ளுங்கள். எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு 8 வரக்கூடிய தேதி 8 ஜனவரி 2025, அதே போல் 4 ஜனவரி 2025 இந்த தேதிகளில் ஒரு வியாபாரம் சார்ந்த ஒரு உதவிக்கோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் நியூவாக அப்ளை பண்ணுவதற்கோ உகந்த நாளாக தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. அந்த தேதியில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்காமலே போகும். அதனால் தயவுசெய்து முயற்சி செய்து நீங்கள் ஏமாற்றம் அடைய வேண்டாம், காலத்தை விரயம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே தெளிவாக சொல்லிடுறேன். இந்த 2 தேதிகளை இந்த முதல் 2 வாரத்தில் முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த தேதிகளில் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது அப்படியே வியாபாரத்தை ரன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 முதல் 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது. அதில் இந்த முதல் 2 வாரங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்க போகுது. பிறக்கின்ற ஆண்டு அப்படி 2025 அப்படிங்கிறது செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. செவ்வாய் அப்படின்னாலே வந்து 9ஆம் எண் 2+0+2+5. இந்த 9ஆம் எண்ணை தலைகீழ போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே 6ஆம் எண் மாதிரியே வரும். இந்த 6க்குரிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் வந்து வியாபாரம் சார்ந்த முயற்சிகளுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்படின்னாலுமே கூட ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் இன்னும் ஒரு அபங்கமான வளர்ச்சியை உங்களுக்கு உறுதியாக பெற்றுத்தரும். அது என்னென்ன நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 ஜனவரி 2025, 15 ஜனவரி 2025 இந்த 2 தேதிகள்லையுமே பண வருவாய்க்கான முயற்சிகளாகட்டும், புதிய ஒரு இனாகரலாக ஒரு விஷயம் செய்கிறீங்க, துவங்குறீங்க அப்படிங்கிறதுக்காகட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும், ஃப்ளரிஷிங்காக இருக்கும். அது வந்து மேற்கொண்டு வளர்ச்சியை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய அளவில் பாசிட்டிவாக அது அமையும் அந்த 2 நாட்கள். அதற்கு அடுத்தபடியாக 14 ஜனவரி 2025, 5 ஜனவரி 2025 இதுவுமே உங்களுடைய வியாபாரம் சார்ந்த முடிவுகளுக்காகட்டும், அல்லது ஒரு முக்கியஸ்தரை போய் நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் சந்திக்கணும், அல்லது ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்டார் அவங்கள போய் மீட் பண்ணுறதுக்கான ஒரு உகந்த நாட்களாக வைத்து கொள்ளுங்கள். எந்த நாட்களை நீங்கள் தவிர்க்கணும், அறவே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
3 ஜனவரி 2025, 12 ஜனவரி 2025 இந்த 2 தேதிகளில் உங்களுடைய முயற்சியை முழுமையாக ஒத்தி வச்சுருங்க. அன்றைய தினத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த நாளுக்கும் செட்டே ஆகாது. நம்ம உங்களுடைய காலமும் வேஸ்ட்டு, நேரமும் வேஸ்ட். நீங்கள் போயிட்டு ஒரு மன கஷ்டத்தோடு வரத்துக்கு பதில் காலத்தையும் காசையும் ஏன் விரயம் பண்ணணும் அன்றைக்கி. அதனால் நீங்கள் அன்றைக்கி எந்த முயற்சியும் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம். மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன மற்ற அதிர்ஷ்ட தேதிகளில் அதை செய்யும்போது இயல்பாகவே அது உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்நிய பாஷை பேசுபவர்களால் நிறைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏற்கனவே வெளி மாநிலத்தவர் ஃப்ரெண்ட்ஸுங்களாகவோ கிளையண்ட்ஸாகவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய நியூ இயர் விஷஸ் முதற்கொண்டு எல்லாமே ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணுவது விதமாக அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத திசையிலிருந்து உங்களுக்கான ஒரு ஆர்டர்ஸ் வருவதோ அல்லது வியாபாரம் சார்ந்த என்கொயரி வருவதோ இதெல்லாமே இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டில் நீங்கள் தாராளமாக, அதுவும் இந்த குறிப்பாக முதல் 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அந்த நெகட்டிவ் டேட்ஸை தவிர்த்து மற்ற தேதிகளில் நீங்கள் முயற்சிகளை முன்னெடுக்கலாம். பாசிட்டிவ் தேதிகளில் முன்னெடுத்திங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டுங்கிறது டபுள் பங்காக இருக்கும், ரொம்ப நல்லாகவே இருக்கும். நெகட்டிவ் தேதிகள்ங்கிறது நான் ஒரு சில தேதிகள் தான் சொல்லியிருக்கேன், 12 சொல்லியிருக்கேன். 3ஆம் தேதி இந்த தேதிகளை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்வது போல இருக்கும். கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேதிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 8 ஜனவரி 2025 மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் தவறாக ஒரு விஷயம் செய்ய போய் அது உங்களுடைய கிளையண்ட்டே நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, அல்லது உங்களுக்கு அன்றைய தினம் வந்து பண விரயம் அப்படிங்கிறது அதிகமாக ஆகலாம். ஸோ அந்த ஒரு தேதியில் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக முதல் 2 வாரங்கள். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2025 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சுமாரான பலன்களை தரக்கூடிய வகையில் துவங்கினாலும் 2வது பாதி ஆண்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஜூலைக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறதே முக்கியமாக வந்து ஒவ்வொரு 2 வாரத்துலேயும் உங்களுக்கு எப்போ நல்லது நடக்குங்கிறதுனால ஒரு இதையும் கவனத்தில் கொள்ளணுங்கிறதுக்காக தான் நான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ஸோ இந்த முதல் பாதி ஆண்டை பொறுத்த இந்த 2025 பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நீங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது. யாரையும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுதேன்னு நம்பி மெட்டீரியல்ஸ் வாங்கி போடக்கூடாது. ஸோ கிளைண்ட்ஸுகள்கிட்டேருந்து நீங்கள் பணம் வாங்குகிற வரைக்கும் அல்லது ஒரு அட்வான்ஸ் வாங்குகிற வரைக்கும் அந்த ஆர்டரை வந்து ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நிதானிச்சே நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை செலவு பண்ண வேண்டிய ஒரு பகுதியாக பார்க்கணும் இந்த முதல் 6 மாதங்களுக்கு. இப்போ இந்த முதல் 2 வாரங்கள் எப்படி இருக்க போகுது, ஜனவரி 2025 1 முதல் 15 தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ ஏற்கனவே ஒரு நிலுவைத் தொகை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து தள்ளி போகும். என்னடா இது, நம்ம இந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நம்ம வியாபாரத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடலான்னு பார்க்குறோம், பக்கத்தில் வருது மிஸ் ஆகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சிச்சுவேஷன் கண்டினியூ தான் ஆகும். ஆனால் கவலைப்படாதீங்க, அந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். இன்னும் கவனமாக மட்டும் இருக்கணும். சரி, எந்த தேதிகளில் கவனமாக இருக்கணும், எந்த தேதிகளில் நல்லது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். குறிப்பாக 8 ஜனவரி 2025, 4 ஜனவரி 2025 இந்த தேதிகளில் முடிந்தவரை எதையுமே நீங்கள் வந்து புது முயற்சிகளாக செய்யாதீங்க. ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் வந்து வரவேண்டிய பாக்கி இருக்கிறத கூட வசூல் பண்ணால் அன்றைக்கி போகாதீங்க. அதே போல் 13 ஜனவரி 2025 இதையும் சேர்த்துக்கோங்க.
ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்றைக்கி அவன் கொடுக்கணும்னு நினச்சிருந்துருப்பான். பட் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுற விதத்தில் ஏதேனும் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி கொடுக்கணும்னு நினைக்கிறவன் இப்போ என் கையில் இல்லைன்னு சொல்லி உங்களை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த தினத்தோடைய வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து அப்படி தான் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ முடிந்த வரை அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ எனக்கு எப்போ தான் அந்த முதல் 2 வாரங்களில் நல்ல நாட்களாக வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, 2 ஜனவரி 2025, 7 ஜனவரி 2025 இந்த 2 தேதிகள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அந்த தேதிகளில் போய் முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிளிக் ஆகும். அது நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் ரொம்ப நாள் இழுத்தடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகும். அது வந்து வியாபாரத்திற்கான ஒரு லோன் ப்ராசஸ்க்கு போய் அப்ரோச் பண்ணுறதாக இருந்தால் கூட ஓகே தான் வேணாம். இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு லோன் ப்ராசஸ் முடியவே இல்லை, அது அப்படியே தேங்கின இதுவாக நிற்கிது அப்படின்னா, இன்றைய தினம் அந்த தினத்தில் முயற்சி பண்ணுங்கள், அது நடக்கும். அதே போல் வியாபாரம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு 1 ஜனவரி 2025, 10 ஜனவரி 2025 இந்த தேதிகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல பலன்களை உண்டு பண்ணும். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தால், இது ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக நீங்கள் வந்து கருதலாம். துவக்கம் வந்து நல்லா தான் இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஜனவரி முதல் 2 வாரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 வந்து ஒரே ஒரு விஷயம்தான், சிம்பிள் லாஜிக்காக நீங்கள் பார்க்கணுன்னா, இருக்கிறது எதுவுமே வந்து ஸ்பாயில் ஆகாது, அப்படியே அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த இப்போ ஏற்கனவே என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது எதுவும் ரிவர்ஸ் கியர் போட்டு உங்களுக்கு பின்னாடி தள்ளி விடாது. ஆனால் முன்னோக்கி போகக்கூடிய வேகம் அப்படிங்கிறது கிராஜுவலாக தான் இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப அதிரிபுதிரியாக ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சுமாரான வேகத்தில் முன்னேறக்கூடிய ஒரு வருடமாகவே இது மொத்தத்துக்கு நம்ம பார்த்தாலுமே கூட, அந்த முதல் 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அது என்னென்ன தேதிகளில் நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 வரக்கூடிய தேதிகள், அதாவது 5 ஜனவரி 2025, அதே போல் 14 ஜனவரி 2025 இந்த தேதிகளில் நீங்கள் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா கூட இருக்கட்டுமே, அந்த தேதியில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அது அதே போல் வியாபாரம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வந்து 4 தேதிங்கிறதும் வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் இந்த தேதியை சொல்லிட முடியாது, பட் உங்களை பொறுத்த அளவுக்கு தாராளமாக சொல்லலாம். 4 ஜனவரி 2025, 13 ஜனவரி 2025 இந்த தேதிகளையும் வியாபாரம் சார்ந்த ஒரு முக்கியஸ்தரை போய் பார்ப்பது, வியாபாரம் சார்ந்த முடிவுகளை எடுப்பது, இதற்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஏதுவான நாளாக அமையும். பண வருவாய்க்கான ஒரு நல்ல தினங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 1 ஜனவரி 2025, 10 ஜனவரி 2025 இந்த தேதிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டக்கப் ஆகிருக்குன்னு வைங்க, அது இந்த தேதிகளில் உங்களுக்கு கைக்கு கிடைக்க பெறுவீர்கள். அது உங்களுடைய மனமகிழ்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் அது இருக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். எதில் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாளில் உங்களுடைய பணமே பறிபோகும் அல்லது உங்களுடைய வருவாயில் பெரிய இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அது 7 வரக்கூடிய தேதிகளில் அமையலாம், 2 வரக்கூடிய தேதிகளில் அமையலாம். 2 ஜனவரி 2025, 7 ஜனவரி 2025, 11 ஜனவரி 2025 இந்த 3 தேதிகளில் பணம் கையாள்வதில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அதாவது உங்களுக்கு வியாபாரத்தில் ஒருத்தவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கூட நடக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தெரியாமல் ஒருத்தவங்களுக்கு 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த வாங்கின நபரும் எங்கே போனார்னு தெரியலன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு வருவாய் இழப்பை உண்டு பண்ணக்கூடிய நாட்களாக அதை நீங்கள் கருதணும். அந்த நாட்களில் பணம் கையாள்வதில் மட்டும் அதிக கவனம் தேவை. செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் முதல் 2 வாரங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த 2025 செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. 2 + 0 + 2 + 5 9ஆம் எண் வரும். இந்த ஆண்டே வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு தான். ரொம்ப நல்லா இருக்க போகிற ஆண்டு தான். அதுலேயும் குறிப்பாக இந்த முதல் 2 வாரங்கள் எதெல்லாம் செய்யலாம், எந்த நாட்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தால் 1 ஜனவரி 2025, 3 ஜனவரி 2025, அதே போல் 9 ஜனவரி 2025 இந்த 3 தேதிகள் புதிய விஷயம் துவங்குவதற்கு, புதிய மனிதர்களோட ஒரு நெட்வொர்க் ஆகி அவங்க கான்டாக்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸ் கொண்டு வருவதற்கு மிக ஏதுவான நாட்கள். பண வருவாய்க்கான நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 3 ஜனவரி 2025, 12 ஜனவரி 2025 இந்த 2 தேதிகளில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வரவேண்டிய நிலுவைத் தொகையோ அல்லது நியூ ஆர்டர்ஸ் மூலமாகவோ உங்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டிய பணமே வரும். அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கும். எந்த தேதிகளை நீங்கள் தவிர்க்கணும் அந்த முதல் 2 வாரங்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, குறிப்பாக நீங்கள் வந்து 8 ஜனவரி 2025 இந்த தேதியை அறவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த தேதியில் ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுக்கும்போது அது உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸை கொடுத்துடலாம் அல்லது பண இழப்பை கூட கொடுத்துடலாம். அதனால் அந்த தேதியில் முடிந்தவரை ஒரு முயற்சி முன்னெடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இதற்கு இணையான மற்றும் ஒரு 2 ஒரு துரதிர்ஷ்ட நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 2 ஜனவரி 2025, 11 ஜனவரி 2025 இந்த தேதிகள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இந்த தேதிகளில் நீங்கள் போய் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஆர்டருக்கு ஒருத்தவங்களை போய் அப்ரோச் பண்ணுறீங்க, அல்லது உங்கள் வியாபார வளர்ச்சிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒருத்தவங்களை போய் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு ஃபேவரபிள் ரிசல்ட்டே கிடைக்காது. உங்களுடைய காலமும் வேஸ்ட்டு. நீங்கள் ஏதாச்சும் அதுக்கு பணம் செலவு பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா அந்த பணமும் வேஸ்ட்டு. ஸோ அது எதுக்கு தெரிந்தே நம்ம வந்து அந்த பள்ளத்தில் போய் விழுவணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த தேதிகள் நமக்கு அனுகூலங்கிறத சொல்லிட்டேன். அந்த தேதிகளில் உங்களுடைய முழு முயற்சியை தாங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த முதல் 2 வாரத்தில் நீங்கள் வந்து புதிதாக ஏதேனும் சர்வீசஸ் உங்கள் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்லேயே ஆட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது தாராளமாக நீங்கள் செய்யுங்க. பணம் முதலீடு அப்படிங்கிறது உங்களுக்கான நல்ல நாட்களில் செய்யுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கவே செய்யும். இதில் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு வருடமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா? அதுபோல் ஒரு நல்ல விஷயம் நமக்கு துவங்குது அப்படிங்கும்போது கெட்டதுக்கு மட்டும்தான் நம்ம போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணுங்கிறது கிடையாது. நல்லது துவங்கும் போதும் நீங்கள் அதிகமாக வழிபடக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம், செவ்வாய்க்குரிய கடவுளே முருக கடவுள் தான். முருகனாக மட்டுமே இருக்கணுங்கிறதில்ல. திருப்பதி ஸ்தலம் ஒரு சில பேருக்கு செட் ஆகலாம், அல்லது அவரவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு நீங்கள் ஒரு முறை போய் உங்களுடைய இறைவனை வழிபட்டுட்டு வருவது, நன்றி செலுத்திட்டு வருவது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அதிகமாக பொருள் வருவாயும் அதிகமான ஒரு பிஸ்னஸையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இது இருக்க போகுது. அதனால் உங்களுடைய தெய்வ காரிக்கையும் அந்த ஒரு நன்றிகளையுமே நீங்கள் செலுத்திட்டு வாங்க. நிச்சயம் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன். நம்ம இது மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணுவதற்கு காரணமே ஒரு
வியாபாரங்கும்போது ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இது நம்ம செய்யாமல் ஒன்றும் பண்ணாமலேயே அந்த ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். முடிந்தவரை அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் இந்த எண்கணிதமாக சார்ந்த விஷயங்களும். ஏன்னா ஒரு எண்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது அந்த வியாபாரத்திற்கு பேருதவியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு அது கையை கடிக்காமல் அந்த ஒரு வியாபாரம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி பல வியாபாரிகள் இருக்காருங்க, பல தொழில் முனைவோர் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொடுமை என்னென்னா ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க கூட முடியாத நிலைமையில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்குமே வந்து எண்கணிதத்தில் வந்து விடை உண்டு, பலன் உண்டு. பலன் தரக்கூடிய வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஆனால் அவங்களுக்கு கிடைப்பதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்கணித பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த செகண்டு நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அதற்கான கொடுப்பினை உங்களுக்கு இருப்பதனால் மட்டுமே இது கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் சேனலுக்கு இதற்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டதற்கிணங்க உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வியாபாரம் செழித்தோங்குவதற்கான ஒரு பெரிய ஒரு புதிய வாசலை வந்து இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் திறந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தந்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.